உன்னத பாட்டு 12ஆம் பாகம் 11ஆம் பாகத்திலே 2வது அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டி, அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை, ராப்சரை குறிக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனத்தை வாசித்துவிட்டு இன்று 9வது வசனத்துக்குள் கால் வைப்போம். 8வது வசனம், இது என் நேசருடைய சத்தம். அந்த சத்தத்தை குறித்து கொரிந்தியர் புத்தகத்திலும் தெசலோனிக்கேயர் புத்தகத்திலும் இருக்கின்ற 2 வசனங்களை காண்பித்து கொடுத்தேன். எப்படி பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் இயேசுவானவர் மத்திய ஆகாயம் வரைக்கும் வருவார், சபையானது அவரை எதிர்கொண்டு போகும். நமக்கு முன் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து நாமும் அவர்களோடு இணைந்து நாம் அப்படியே அவரோடு போய் அவரோடு நித்தியமாய் வாழுவோம் என்று பார்த்தோம். இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இப்போ அந்த அவர் மலைகளின் மேல் குதித்தும் துள்ளியும் வருகிறார் என்பதனை இன்னும் ஒரு அழகான கவிதை நயத்தோடு 9வது வசனம் விளக்குகிறது. என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். வேறொன்றும் அல்ல, இந்த இஸ்ரவேலில் இருக்கின்ற இந்த விலங்குகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவு அழகாக இந்த விலங்குகள் ஓடும் என்று. அப்போது ஆங்கிலத்தில் இந்த வெளிமானுக்கு சொல்லுவார்கள் ஆன்டிலோப் என்று. அழகான ஒரு விலங்கு, அப்படி பார்க்க அவை அந்த துள்ளி துள்ளி ஓடும் போது பார்க்கவே ஆசையாக இருக்கும். பெரிய மறை அல்ல, மறைக்குட்டி. பாருங்கள், மறைக்குட்டிக்கும் ஒப்பாக இருக்கிறார். ஏனென்றால் பெரிய மறை இப்படி கம்பீரமாக தெரியும். குட்டி அதற்காக குட்டி மறைக்கு கம்பீரம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. குட்டி மறை பாய்ந்து குதித்து வாவ், அந்த ஒரு காட்சியை இந்த இடத்திலே மணவாட்டி காண்பிக்கின்றாள். மணவாளன் பாதி வழி வரை வரும் அந்த வருகையை, இரகசிய வருகை என்று கிறிஸ்தவர்களால் சொல்லப்படுகின்ற அந்த வருகையை, இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று, இது கவிதை நடையாய் காண்பிக்கப்படுகின்றது. அவர் நகரத்துக்குள்ளே வரவில்லை என்று. இப்போ நகரங்கள், நாடுகள் அந்த காலத்திலே மதில்களால் சூழப்பட்டிருக்கும். எருசலேமை எடுத்தால் எருசலேமின் மதில் இருக்கும். அப்போது எருசலேமுக்கு உள்ளே அவர் வரவில்லையாம். அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். இது எதற்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது என்றால், பரலோகத்தை விட்டு புறப்பட்டு வருகின்ற இயேசுவானவர் பூமியை நோக்கி வந்தாலும் பூமிக்குள் வரவில்லையாம். அவர் வானத்தின் நடுவானத்துக்கு அங்கிருந்து இந்த பூமியை நோக்கி அவர் பார்க்கிறாராம். எப்படியாம்? பூமியில் இருக்கிற தனது சபையை, தனது மணவாட்டியை அழைத்து கொள்ள அவள் வருகிறாள். மணவாட்டியும் தோழர்களும். யார் தோழர்கள்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். கடந்த பாடத்திலே சொன்னேன், பரதீசில் இருக்கின்றவர்கள் எல்லாம் உயிரடைவார்கள் என்று. இப்போ பரதீசிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் அன்பானவர்களே? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது அவர்களும் பரலோகம் போகவில்லையே, அவர்களும் பரதீசிலே தான் இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு யாரும் போனது கிடையாது. இன்னும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் தவிர, மனுஷகுமாரன் தவிர மனுஷர்களில் யாரும் பரலோகம் போகவில்லை. தேவதூதர்கள் மனுஷர்கள் அல்ல, ஆகவே அவர்கள் பரலோகத்திலே வாழுகிறார்கள். ஆனால் மனுஷர்களில் இதுவரை பரலோகம் போனது மனுஷகுமாரனாகிய இயேசு மாத்திரமே. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட பரதீசில் தான் இருக்கின்றார்கள். கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவுக்குள் மறைக்கின்ற கிறிஸ்தவர்கள் கூட பரதீசில் இருக்கின்றார்கள். அப்போ பரதீசில் இருப்பவர்கள் உயிர் தெழுவார்கள் என்றால் அது மணவாட்டியாகிய கிறிஸ்துவின் விசுவாசிகள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கூட தான். அவர்கள் இயேசுவின் மணவாட்டி அல்ல, ஆனால் மணவாளனின் தோழர்கள். அப்படி அல்லவா? ஆகவே இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு போகப்பட போகிறார்கள் பரலோகத்துக்கு. ஆகவே பரதீசில் இருக்கின்றவர்கள் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கின்ற கிறிஸ்தவர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் வருகின்றதை நடுவானம் வரை அப்படியே ஆசையாய் பார்த்து வரவேற்கின்ற அந்த மணவாளனை இந்த இடத்துல காட்டுகிறது. அப்போது எருசலேமை கற்பனை பண்ணுவோமே, எருசலேமுக்கு வருகிறாராம், ஆனால் அவர் உள்ளே வரவில்லையாம். அந்த மதிலில் இருந்து அந்த பலகனி வழியாய் எட்டி பார்க்கிறாராம். அங்கே இருந்து உள்ளே வராமல் எட்டி பார்க்கிறாராம். பாருங்கள், என்ன அழகாக
இது இந்த கவிதை வருகிறது. பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். வா 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 அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று உள்ளே வரவில்லை. இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி வந்தாலும் அவர் வந்து நடுவானத்தில் நின்று விடுகிறார், உள்ளே வரவில்லை. பலகனி வழியாய் பார்த்து, அங்கிருந்து பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். வா, என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை தெரியுமா? நான் சமீபத்தில் அந்த எருசலேம் மதிலிற்கு மேலேயே இருந்து ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்தேன். அது இன்னும் யூடியூபிலே வரவில்லை, இந்த நாள் வரை இன்னும் வரவில்லை. அது சீக்கிரம் வரும். நீங்கள் அதையும் பார்த்தால் நீங்கள் உண்மையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போது அதுதான் 9வது வசனம். அன்பானவர்களே, அழகான ஒரு வசனம். இந்த 8, 9 திரும்ப திரும்ப வாசிக்க எனக்கு ஆசை. எத்தனை தடவை இந்த வசனங்களை நான் வாசிப்பேன் தெரியுமா? 8வது வசனம், இது என் நேசருடைய சத்தம். வாவ்! சபையை எடுத்துக்கொள்ள என் நேசராம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தனது பிரதான தூதனாகிய மீகாவினுடைய இக்கால தொனியோடும் மிகுந்த ஆரவாரத்தோடும் அவர் வருகிறார். வாவ்! இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். க்ளோரி டு காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வார்மலைகளின் மேலே எருசலேமிலே நான் காத்து இருக்கின்றேன் மனவாட்டியாய் யெஷூவா. எனக்கு இந்த வசனத்தை தாண்டி அடுத்த பாடத்துக்கு போகவே எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. என் நேசர் விழிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாக இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். அன்பானவர்களே, நான் ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன். நான் ஒரு அபிஷேகத்தை நம்புகிற, ஆவியானவருடைய அபிஷேகத்தை, பிரசன்னத்தை நம்புகிற ஒரு விசுவாசி. நான் இந்த ஆராய்ச்சிகள், இந்த பாடங்கள், இந்த பிரசங்கங்கள், நான் ஒரு பட்டம் வாங்கிய ஊழியக்காரன், எஸ்கட்டாலஜிஸ்ட், அது இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு சகோதரனாக, ஒரு சகோதர கிறிஸ்தவனாக, சக விசுவாசியாய் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை நம்பாத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கவா? ப்ளீஸ் என்னோடு சேர்ந்து அதை நம்பி பாருங்களேன். எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு அழகானது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது தான் அன்பானவர்களே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற அடுத்த எதிர்பார்ப்பு. ஆகவே அதை என்னோடு சேர்ந்து கொஞ்சம் நம்பித்தான் பாருங்களேன். அதை கற்றுக் கொடுக்கின்றவராய் நீங்கள் இருந்தால் கொஞ்சம் மற்றதையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். எவ்வளவு இனிமையானது தெரியுமா அன்பானவர்களே? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு என்று 100க்கு 100% நான் நம்புகிறேன். ஆகவே அது உண்டு. அதுதான் நமது அடுத்த எதிர்பார்ப்பு. 10வது வசனத்துக்கு போவோமா? 10லிருந்து 14 வரை நான் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த பாடத்தில் சொன்னேன், மணவாட்டி தான் பேசுகிறாள், ஆனால் மணவாளன் பேசுவது போல பேசுகிறாள். மணவாளன் என்ன சொல்லுகிறார் என்று மணவாட்டி சொல்லுகிறாள். 10வது வசனம், என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா என்கிறார். வாவ்! எழுந்து வா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறதா? வெளிப்படுத்தலுக்கு போவோம். 4வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போமா? இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு நடக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் 43 பாகங்களில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதிலே நான் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறேன். வெளிப்படுத்தலின் முதல் 3 அதிகாரங்களும் கடந்த 2000 வருடங்களாய் நடக்கின்ற சபை சரித்திரத்தை, சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை காட்டுகின்றது. ஆனால் 4வது அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை நடக்கப் போகின்ற விடயங்கள் எல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடப்பவை என்று. இப்போ இன்று என்ன நாள் தெரியுமா அன்பானவர்களே?
எனக்கு தெரியாது நீங்கள் இதை எப்பொழுது பார்க்க போகின்றீர்கள் என்று. ஒருவேளை 10, 15, 20 வருடங்களுக்கு பிறகு கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்று 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை. என்ன விசேஷம் தெரியுமா? நேற்று 10ஆம் திகதி பெரிய வெள்ளிக்கிழமை, நாளை 12ஆம் திகதி உயிர்த்தெழுந்த ஞாயிறு. ஆகவே இன்று பெரிய வெள்ளிக்கிழமைக்கும் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் இடைப்பட்ட அந்த சனிக்கிழமை நாளிலே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போது இது உண்மையாய் இந்த பெஷாக் என்று சொல்லுகின்ற பஸ்கா காலம், இன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் காலம். இந்த நாட்களிலே உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கானோர் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள், லட்சக்கணக்கானோர் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உலகமே ஏதோ ஒரு வகையில் முடங்கி போயிருக்கின்றது. இந்தியாவிலே 144 அந்த தடை சட்டம், ஊரடங்கு சட்டம், இலங்கையிலே ஊரடங்கு சட்டம், பல தேசங்களிலே ஊரடங்கு சட்டம், அநேகமாக எல்லா நாடுகளிலும் லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவர் மாத்திரம் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே போய் வரலாம் என்கின்ற சட்டம். இப்படி உலகமே முடங்கி போய்கொண்டு பயத்திலே கிடக்கின்ற ஒரு காலத்திலே இருக்கிறது. இதிலே அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கொரோனாவுக்கு ஒரு பிழையான வியாக்கியானத்தை கொடுத்து வெளிப்படுத்தலிலே வருகின்ற 6வது முத்திரை என்கின்றார்கள், அதிலே வருகின்ற கொள்ளை நோய்கள் என்கின்றார்கள். அப்போது நான் சொல்ல விரும்புகிறேன், நான் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு பிரசங்கிக்கும் பொழுது கடந்த 2000 ஆண்டுகளில் உலகத்தை தாக்கின இந்த கொரோனாவை விட பயங்கரமான வாதைகள், கொள்ளை நோய்களை பற்றியெல்லாம் பேசி நான் சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துக்கு பிறகு வருகிற எதுவுமே இன்னும் வரவில்லை. இவை வெறும் முன் அடையாளங்கள். இதுவே இப்படி பயங்கரமாக இருக்கும் பொழுது அந்த வாதைகள், அந்த கொள்ளை நோய்கள் வரும் பொழுது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும், அந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது உலகம் எப்படி பாதிக்கப்படும் என்றெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து நடப்பவையெல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கின்றவை. அப்போ அங்கே இயேசுவானவர் இங்கே ஏறி வா என்று யோவானுக்கு சொன்னது கூட ஒரு அடையாளம் தான். ஒரு அடையாளம் என்ன? சபை இதற்கு பிறகு சபை கீழே இல்லை, மேலே இருக்க வேண்டும். ஆகவே நீ வா, ஏறி வா என்ற அடையாள ரீதியாக யோவானை ஒரு ஆவிக்குரிய ரீதியில் பரலோகத்துக்கு கொண்டு போய் அவர் காண்பித்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் அமைந்திருக்கிறது. உடனே நீங்கள் கேட்காதீர்கள், பரலோகத்துக்கு யாருமே போகவில்லை என்று இப்பொழுதுதான் கொஞ்சத்துக்கு முதல் நீ சொன்னாய், இப்பொழுது யோவான் போனார் என்று சொல்லுகிறாய் என்று. என்னை பொறுத்தவரை அன்பானவர்களை, உண்மையான பரலோகத்துக்கு யோவான் போனார் என்று நான் சொல்லவில்லை. ஆவிக்குரிய ரீதியில், அடையாள ரீதியில் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தின் காட்சிகள் காட்டப்பட்டன என்று தான் நான் நம்புகிறேன். இப்போது டிஜிஎஸ் தினகரன் ஐயா போன்ற பரிசுத்தவான்கள், இன்னும் அநேகர் ஆவிக்குரிய ரீதியில் பரலோக காட்சிகளை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்திருக்கக்கூடும். அதை நான் நம்புகிறேன். அதில் ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. அதிகமான நல்ல பரிசுத்தவான்களை ஆண்டவர் பரதீசுக்கு கொண்டு போய் காட்டியிருக்கக்கூடும். ஒருவேளை அவர்கள் அதை பரலோகம் என்று கூட நம்பியிருக்கலாம். அவற்றை நான் சந்தேகிக்கவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உண்மையான பரலோகத்துக்கு எந்த ஒரு மனுஷனும் ஏறினதில்லை இதுவரை, இயேசுவை தவிர, மனுஷகுமாரனாகிய இயேசுவை தவிர. அப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுவது, இந்த இடத்துல உன்னத பாட்டு 2:10 வருகின்ற எழுந்து வா என்று மணவாளன் மணவாட்டிக்கு அழைப்பது, வெளிப்படுத்தல் 4:1 மணவாளனாகிய இயேசு மணவாட்டியின் ஒரு பகுதியாகிய யோவானை பார்த்து இங்கே ஏறி வா என்று சொன்னதுக்கு சமமாயிருக்கிறது. அதைத்தான் நான் இங்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த 10வது வசனம் என்ன காட்டுகிறது என்றால், அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மணவாளன் எந்த விதத்தில் சபையை வரவேற்கிறாராம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. ஏன் எழுந்து வா? 11வது வசனம் காட்டுகிறது, இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது. என்ன அர்த்தம்? மாரி காலம், மழை பெய்வது எதை காட்டுகிறது? உன் பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் புதிய வானம், புதிய பூமி, பரலோகம் என்று சொல்லும் பொழுது அங்கே கடல் இல்லை, மழை இல்லை, அங்கு எல்லாமே வெளிச்சம், ஒளி, அங்கு இருள் இல்லை.
ஆகவே மாறி காலம் எதை காட்டுகிறது? மழை பெய்யும் காலத்தை காட்டுகிறது. மழை பெய்வது எங்கே? பரலோகத்திலா? கிடையாது. பாதாளத்திலா? கிடையாது. நரகத்திலா? கிடையாது. பரதீசிலா? கிடையாது. அப்போ எங்கே? பூமியிலே. அப்போ மாறி காலம் சென்றது என்றால் என்ன அர்த்தம்? பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்தது சபையே. மழை பெய்து ஒளிந்தது. மழை என்பது நல்ல ஆசீர்வாதம். அதே நேரம் மழையினால் வருகின்ற பாதகங்களும் உண்டல்லவா? இப்போ நான் வாழுகின்ற இந்த மலைநாட்டு, இலங்கையின் மலைநாட்டு பகுதியிலே மாறி காலம் வரும் பொழுது, மழை காலம் வரும் பொழுது மண் சரிவுகள் ஏற்படுகின்றன. அந்த மண் சரிவுக்குள் அகப்பட்டு வீடுகள் அழிகின்றன, மக்கள் உயிர் துறக்கிறார்கள், பாதைகள் மூடுகின்றன. ஆகவே மழையால் வருகின்ற பாதிப்புகளும் அறியாமல் இல்லை நாம். அப்படி அல்லவா? சமீபத்திலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே ஏற்பட்ட தொடர் மழையினால் அந்த அணைகள் உடைந்து பாய்ந்து எத்தனை அவலங்களை அந்த சென்னை வாழ் மக்கள் அனுபவித்தார்கள். எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், பொருள் உடைமைகள் எல்லாம் அழிந்தன. எவ்வளவு ஆபத்துக்களை மழையினால் அனுபவித்திருக்கின்றோம் நாம். ஆகவே மழை என்பது ஆசீர்வாதம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே மழையினால் ஆபத்துக்களும் இல்லாமல் இல்லை. ஆகவே மழை என்பது ஆசீர்வாதத்தையும் குறிக்கும், ஆபத்தையும் குறிக்கும். அப்போ இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார் சபையை பார்த்து, மழை பெய்து ஒழிந்தது. இனி உங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே இனி பூமியிலே இல்லை. நீங்கள் பூமியிலே இல்லை. இனி மாறி காலம் முடிந்தது, மழை பெய்து ஒழிந்தது, இங்கே ஏறி வாருங்கள். வாவ்! அப்போ 10வது வசனமும் 11வது வசனமும் மணவாளன் என்ன சொல்லுகிறாராம்? என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, நீ மேலே வா. ஏன்? பூமியிலே நீ வாழுகின்ற காலம் முடிந்தது, கிருபையின் காலம் முடிந்தது, சபையின் காலம் முடிந்தது. இதோ மாறி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. இப்போ 12ஆம் வசனத்திலே ஒரு ரகசியத்தை காட்டுகிறார். என்ன தெரியுமா? பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. பூமி மொட்டையாகவில்லை. நீ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதற்காக பூமி மொட்டையாகவில்லை. புஷ்பங்கள் காணப்படுகிறது. இன்னும் பூக்கள் இருக்கின்றன. குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அன்பானவர்களே, என்ன நமது தேசம்? நமது தேசம் என்ன? நமது தேசம் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னால் அது இயேசு, சபை, இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை சம்மதப்படுத்துகின்றது. அப்போ நமது தேசம் என்று இங்கே குறிக்கப்படுவது வேறு எதுவும் அல்ல, இஸ்ரவேல். அப்போ பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அத்திமரம் காய் காய்த்தது. அத்திமரம் எங்கே இருக்கிறது? இஸ்ரவேல். நீங்கள் ஆபகுக் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் அத்திமரம், திராட்சை இவையெல்லாம் இஸ்ரவேலர்களுடைய மரங்கள். அப்படித்தானே? அதற்காக இஸ்ரவேல் தவிர்த்து வேற நாடுகளில் இருந்த மரங்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அடையாள ரீதியாக அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவம் இவையெல்லாம் இஸ்ரவேலை குறிக்கின்றவை அல்லவா? அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஆஹா, என்ன இது? அதாவது தானியேல் புத்தகத்தில் 9வது அதிகாரத்திலே 70 வாரங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது அன்பானவர்களே. அந்த 70 வார தீர்க்க தரிசனம் என்பது 70 தர 7 490. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் 490 வருடங்களை கொடுத்திருக்கிறார். அதிலே 483 வருடங்கள் முடிந்து விட்டன. இஸ்ரவேலர்களுக்கு இன்னும் 7 வருடங்கள் பாக்கி இருக்கின்றன. அந்த 7 வருடங்கள் தொடர்ச்சியாக தொடராமல் ஆண்டவரால் இடைநிறுத்தப்பட்டன. 483 வருடங்கள் முடிய 484வது வருடம் தொடங்குவதற்கு முன் ஒரு இடைப்பட்ட காலம் வருகிறது. அந்த காலம்தான் கிருபையின் காலம், சபையின் காலம். அந்த காலத்திலே சபை இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இஸ்ரவேலுக்கான அந்த கடைசி 7 வருடங்கள் தொடங்குகின்றன. மறுபடி இஸ்ரவேல் பழைய ஏற்பாட்டு காலம் போல தேவாலயத்தோடு, பலிகளோடு, ஆசாரியர்களோடு, அவர்களை நடத்தும் 2 சாட்சிகளோடு, வெளிப்படுத்தல் 11, அவர்கள் யூதர்களாக இப்பொழுது இருக்கின்ற நிலைமை இல்லாமல் பழைய ஏற்பாட்டு நிலைமை கொத்த நிலைமையிலே வாழுவார்கள். அதைத்தான் தீர்க்க தரிசனமாக இந்த 2 வசனங்களும் சொல்லுகின்றன. இப்போ நான் அர்த்த பெயர் போடு இதை வாசிக்கிறேன்.
பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. யூதர்கள் இஸ்ரவேலிலே மறுபடி பூக்களை அவர்கள் காணுகிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற பாலஸ்தீன யூத பிரச்சனை தீர்ந்துவிடும். உலகம் இஸ்ரவேலை எதிர்க்கின்ற நிலைமை தீர்ந்துவிடும். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. குருவிகள் பாடுங்காலம் வந்தது. வாவ், இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. காட்டுப்புறா இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. அத்திமரம் காய் காய்த்தது. திராட்சை கொடிகள் பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. இவ்வளவு நடக்கிறது. ஆனால் சபையே, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. நீ அங்கே இருக்க வேண்டாம். நீ இனி பூமியில இருக்கிற காலம் முடிந்து விட்டது. பாருங்கள் என்ன அழகாக சொல்லப்படுகிறது. 14வது வசனம். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, மணவாட்டியே, சபையே, உன் முகத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். மணவாட்டியே, நீ வா. இனி பூமி வேண்டாம். மாரிக்காலம் முடிந்து விட்டது. மழை பெய்து ஒழிந்தது. இனி நீ அங்கு இருக்க வேண்டாம். அதற்காக பூமி அசிங்கமாக போவதில்லை. மற்றவர்களுக்கு அசிங்கமாக போகிறது. ஆனால் என் ஜனங்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு அழகாக போகிறது. குறைந்தபட்சம் கொஞ்ச காலம், அந்த 7 வருடங்களில் முதல் பாதியாவது அவர்களுக்கு நன்றாய்த்தான் இருக்கும். அது நான் பிறகு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்தடுத்த பகுதிகளிலே வருகின்றது. சபையே, அங்கு பூ பூக்கட்டும், அங்கு காட்டுப்புறாவின் சத்தம் வரட்டும், அத்திமரம் திராட்சை செடி எல்லாம் பூ பூக்கட்டும், காய் காய்க்கட்டும். நீ இங்கே வா. ஏன் எவ்வளவு காலம் நீ பூமியிலே இருந்தாய், நான் பரலோகத்திலே இருந்தேன் என் மனவாட்டியே. இனி நீ என்னோடு வரக்கூடிய காலம் வந்து விட்டது. இங்கே வா, உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும், உன்னை நான் ரசிக்க வேண்டும், ஒரு நெருக்கமான ஒரு உறவு நமக்கு இருக்க வேண்டும். இதைத்தான் அந்த மணவாளன் இங்கே சொல்கிறார். ஆகவே 10 to 14 வரையான அந்த வசனங்கள் இன்பமான வசனங்கள். மறுபடி ஒரு விசை அவற்றை வாசிப்போம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியை, நீ எழுந்து வா. இதோ மாரிகாலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. பூமியிலே, அதாவது நீ வந்த பிறகு பூமியிலே இஸ்ரவேலர்களுக்கு புஷ்பங்கள் காணப்படுகிறது. குருவிகள் பாடும் காலம் வந்தது அவர்களுக்கு. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசமாகிய இஸ்ரவேலில் கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய் காய்த்தது. திராட்சை கொடிகள் பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. ஆனால் என் பிரியமே, நீ, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஏன் கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, இவ்வளவு காலம் நீ ஒழிந்து அங்கு இருந்தாய், நான் இங்கே இருந்தேன். ஆனால் உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. வா வா வா. உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். அப்போ அன்பானவர்களே, இந்த 4 வசனங்களிலும் நமக்கு காண்பிக்கப்படுகின்ற உபதேசம் என்னவென்றால், சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியிலே இஸ்ரவேலர்கள் உறுதி பண்ணப்படுவார்கள், நிலைநாட்டப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டை மறுபடி அவர்கள் பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். தேவாலயம் இருக்கும், பலிகள் இருக்கும், தீர்க்கதரிசிகள் வருவார்கள், சாட்சிகள் வருவார்கள். இன்னும் ஒரு 7 ஆண்டுகளுக்கு அவர்கள் எப்படி பழைய ஏற்பாட்டில் இயேசு இல்லாமல், புதிய ஏற்பாடு இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே போல வாழுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு இருக்கின்றவர் சபையையும் எடுத்துக்கொண்டு அவர் மேலே போய்விடுவார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியிலே இஸ்ரவேலர்களுக்கு வாழ்க்கை பழைய ஏற்பாட்டில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போல இருக்க போகிறது. ஆனால் அவர்களுக்கும் ஒரு ஆபத்து வரத்தான் போகிறது. அடுத்த பாடத்திலே பார்ப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.